மாட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைவு. என்ன பிரதர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய அபிஷேகம் அவளை நம்மளை நடத்துது. இந்த அபிஷேகம் அப்படியே கொழுந்து விட்டு எரியணும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில. நிறைய பேருக்குள்ள இந்த அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழியாம அறகுறையாக நிற்குது. அதனால இன்னைக்கு நீங்கள் யாவரும் கிறிஸ்துடைய ஆவின் அபிஷேகங்களுக்குள்ள பூரணமாக நிரப்பப்பட வேண்டும். எல்லாம் கவனிச்சு பாருங்க. தாவீது சங்கீதம் 23 அழகா சொல்றான். அதுல எனக்கு பிடிச்ச காரியத்தை சொல்லுகிறேன். 6வது வசனம் சொல்லுகிறது, என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. அவே என் தகப்புடைய அபிஷேகம் என் தலை மேல, என் உடல் முழுதான் அது என்ன பண்ணுது? நிரம்புது. நம்முடைய அபிஷேகம் நிரம்பி இருக்குதா? நம் பாத்திரம் நிரம்பி இருக்குதா? காலியான இந்த பாத்திரத்தை நிரப்புகிற ஒரு தகப்பு. ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கவனிக்கணும். அபிஷேகமானது நிரம்பி வழிகிறதாக இருக்கணும். அந்த அபிஷேகம் பட்டா பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட தைலத்தை அவருடைய பாதத்துல ஊத்துவார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீடு முழுதும் வாசனையாக நிரம்பி இருக்கும். இது முழுதும் வீடு முழுவதும். அதனால்தான் நிறைய பேர் கேட்குறாங்க, இதை விற்று தருத்திற்கு கொடுக்கலாமே. அப்போ நிரப்பப்பட்ட பாத்திரம் உதவி செய்கிறதாக மாறுகிறது. இப்ப நிரம்பி வழியக்கூடிய அபிஷேகம் அந்தகார கட்டுகளை அறுக்கிறது. நிரம்பி வருகிற அபிஷேகம் தம்மை தாழ்மைப்படுத்துகிறது. நிரம்பி வழிகிற அபிஷேகம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. நிரம்பி வழிகிற அபிஷேகம் தேவனோடு கூட இணைகிறது. நீங்கள் எவ்விதமான அபிஷேகத்துக்குள் உங்கள் வாழ்க்கை நிரம்பிக் கொண்டிருக்கிறது? உங்கள் பாத்திரம் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய அபிஷேகம் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? சத்திய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்கள். என்ன பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது? கவனிங்க. ஆவியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியுடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆவிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சமைக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் பால் எத்தனை விசில் கொடுக்க வேண்டும், கறி எத்தனை விசில் கொடுக்க வேண்டும், சாப்பாட்டு எத்தனை விசில் கொடுக்க வேண்டும் என்பது என்ன பண்ணும். அது வரும்போது அதோடைய ஆவிகள் டிஃப்ரெண்ட்டை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? பாலுக்கு வரும்போது ஒரு மாதிரி விசில் சத்தத்தில், அந்த காற்று வரும்போது தண்ணி வரும் இல்லையா? அதுபோல் ஒவ்வொருடைய ஆவியை நம்ம பார்க்கணும். அப்போ எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேக ஆவி எதை ஃபோக்கஸ் பண்ணுகிறது? எதை தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக எந்த கிரிகள் நடப்பித்து கொண்டிருக்கிறது? அதை தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிய வேண்டும். இந்த அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது மாத்திரம் இல்லை, நிரப்பப்பட்ட அபிஷேகம் என்னென்ன காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறது கவனிக்கணும். ஓரளவு ஒரு காரியம் சமையலுக்குள் அது வெந்துருச்சுன்னா அது தன்னை அறியாமல் என்ன பண்ணும்? தன் சத்தத்தை வெளிப்படுத்தும். அதுபோல் உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் நிரம்பப்பட்டு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண? சத்தியத்தை படுத்திருக்கிறீங்களா? அதுதான் அந்த அபிஷேகத்துடைய வளர்ச்சி. அப்படிப்பட்ட அபிஷேகக்குள்ள நீங்கள் வளருங்க. அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ள நிரம்புங்க. அப்படிப்பட்ட தகப்பனுக்காக பிரியமான காரியத்தை செய்ங்க. இதோ இப்பொழுது உங்களுக்காக, உங்களுடைய அபிஷேகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட கண்களை மூடி இந்த தகப்பனை நோக்கி பாருங்கள். அன்பான எங்கள் இரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை பூர்ணப்படுத்துங்கப்பா. எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கட்டும். எங்கள் தேவன் கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் அனல் கொண்டு எழும்பட்டும். இந்த அபிஷேகத்தின் மூலமாக அநேக கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெப வேலையில தேவ ஆவியினர்களை தொடுகிறீரோ, தொடுகிற வேலையில ஒரு அபிஷேகம் அவர்களை தொடுகும் என்று சொன்னார். அந்த அபிஷேகம் அவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். அந்த வீடு முழுவதும் தேவனுடைய மகிமை நிறைந்த ஆவின் அபிஷேகம் உள்ள வீடாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அப்படியே உடைய பிள்ளைகளை அளவிலாமல் அபிஷேகம் செய்வீராங்க. பாத்திரம் நிரப்பட்டும். இந்த வீடு முழுதும்
சமாதானம் உள்ள வீடாக மாறட்டும். அப்படியே தகப்பன் செய்து ஆசீர்வதிங்க. ஆமென். தகப்பன் செய்வான். God bless you, my child.